இந்த நாட்டில் பால்மிய மரம் மாதிரி ஒளிவ் மரம் அதிகமாக இருக்குது. இது ஒளிவ் மரம். பார்க்குற இடமெல்லாம் ஒளிவ் மரம். அதை ஒளிவெண்ணையை தான் இவர்கள் பயன்படுத்திக்கணும் சமையலுக்கு. எங்களோட ஊரில் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் மாதிரி ஒளிவெண்ணையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். எனக்கு பின்னுக்கு நிறைய பானைகள் இருக்குது. எங்களோட ஊரில் இதை ஈமத்தாளி என்று சொல்லுவோம். ஏன்னா இறந்தவர்களை நாங்கள் தாக்குறதாக பயன்படுத்துறது. இவர்கள் இந்த பானைகளை என்னத்துக்கு பயன்படுத்தினமோ தெரியல. அன்றைக்கு ஒருக்கா பார்த்தேன் ஈழத்தில் ஒரு ஈமத்தாளி கண்டுபிடிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்த முறையெல்லாம் இருந்தது. நான் யோசிச்சேன், ஈமத்தாளி சரி நாங்கள் இறந்தவர்களை பாவிக்கிறதுக்கு, இறந்தவர்களை தாக்குறதுக்கு. ஆனால் இப்படி ஒரு சின்ன வட்டமாக அந்த வாய் இருந்தால் அது என்னென்று தாக்குறதுன்ற சந்தேகம் எனக்கு வந்தது. ஏனெண்டா அந்த ஈமத்தாளியின் வாய் இவ்வளோ சின்னத்தான் இருந்தது. இது ஒரு குகைக்குள்ள இந்த காட்சிப்படுத்தல் இருக்குது. என்னத்தை பற்றி சொல்லியிருக்கேன்னு பார்ப்போம். இது ஒளிவெண்ணையை தயாரிக்கிற செக்கு கட்டிடம் தான் இது. இயற்கை செக்கு, முக்கியமான பெரிய செக்கு. நான் செக்குன்னு சொல்கிறது சரியோ தெரியல. நான் ஈழத்தில் சில சொற்கள் பயன்படுத்தலை. நான் வளர்கிற காலத்துலேயும் பல சொற்கள் இல்லாமல் போயிட்டுது. இனி அடுத்தடுத்த சந்ததிக்கு அந்த சொற்கள் இல்லாமல் போயிடும். அம்மி, குளவி, ஆட்டக்கல்லுன்ற மாதிரி, உலக்க, உரல்ன்ற மாதிரி இந்த செக்குன்றதும் இனி காணா போய் கொண்டு இருக்குது. இது அந்த செக்கு சார்ந்த விடயங்கள்லாம் அது சொல்லப்பட்டிருக்குது. ஒளிவெண்ணையை தயாரிக்கிற செக்குன்னு சொல்லப்படுது. இல்லை